வணக்கம் நியூஸ் 7 தமிழின் 8 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷமீனா. செய்திகளை இனி விரிவாக பார்க்கலாம். தமிழக அரசு இலவசமாக வழங்கும் பாடப்புத்தக அட்டைகள் ஆந்திர மாநில ஹோட்டல்களில் பேப்பர் பிளேட்டுகளாக விற்கப்படுவது அம்பலமாகியுள்ளது. தமிழக அரசு சார்பில் அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக பாட புத்தகங்கள் வழங்கப்படுகிறது. இதில் மாநில எல்லையிலும் மைனாரிட்டி சமூகத்தினர் அதிகம் உள்ள பகுதியிலும் உருது, கன்னடம், தெலுங்கு உள்ளிட்ட மொழி புத்தகங்கள் உட்பட அனைத்து பாட புத்தகங்களும் இலவசமாக வழங்கப்படுகிறது. அவ்வாறு வழங்கப்படக்கூடிய இலவச பாட புத்தகங்களில் அரசு முத்திரையுடன் கூடிய அட்டைகள் ஆந்திராவில் உள்ள ராஜமுந்திரி ஹோட்டல்களில் பேப்பர் பிளேட்டுகளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. சென்னையில் மாணவர்களுக்காக அச்சிடப்படும் புத்தக அட்டைகள் பேப்பர் பிளேட்டுகளாக விஜயவாடாவிற்கு கொண்டுவரப்பட்டு மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக ஆந்திர மாநிலம் கிழக்கு கோதாவரி மாவட்டம் ராஜமுந்திரியில் உள்ள பல ஹோட்டல்களில் தமிழக பாடப்புத்தக அட்டைகளுடன் கூடிய பேப்பர் பிளேட்டுகளில்தான் உணவு வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழ்மொழி பாடப்புத்தக அட்டைகளை எச்சில் பிளேட்டுகளாக பார்ப்பது தங்கள் கண்களில் கண்ணீரை வரவழைப்பதாக அங்கு வசிக்கும் தமிழர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். புத்தகம்லாம் போச்சா என்ன கூட தெரியல, ஏழையில கொடுக்குறதுக்கு இல்லாதவங்களுக்கு ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா இருக்கு. போகுதா இல்லையா கூட தெரியலைங்க. அது கொண்டு வந்து எவ்வளோ தொலைத்து கொண்டு வந்து ஆந்திராவில் கொடுத்து இதெல்லாம் பிளேட்டில் குப்பத்தில் போட்டுறாங்க. கொண்டு வந்து நோட்டில் கிடக்குது. எங்களுக்கு ரொம்ப ஹோட்டலில் போய் பார்த்து இந்த பிளேட் தான் கொடுக்குறானுங்க. எனக்கு பாருங்க ஒவ்வொன்றா எல்லாமே கல்லூரி நிர்வாகம் என்ன பண்ணுது, இங்கே கவர்மெண்ட் என்னாச்சுன்னு தெரியல. இது ஒன்று எவ்வளோ வருது, என்னென்ன இது பண்ணுறாங்க ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எங்களுக்கு சங்கடமாக இருக்குது. இது தமிழில் சின்ன பிள்ளைகளை கொடுக்குறது இல்லைங்களா ஏழைகளுக்கு. இது கொஞ்சம் வருத்தத்தக்கிற விஷயம், இது கண்டிக்க தைக்கிற விஷயமா இருக்குது. இதுக்கு ஒரு சரியான நடவடிக்கை இருக்கும். எங்களுக்கே மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா நாங்களும் தமிழ் பட்டு கொண்டு உள்ளவங்க. இங்கே வந்து நாங்கள் பழச்சிக்கிட்டு இருக்கோம். ஹோட்டலில் போனப்போ இந்த இதெல்லாம் பார்க்குறப்ப என்னடா தமிழ்நாடுடைய வாழ்க்கை இந்த மாதிரி ஆகிப்போச்சா அப்படின்னு எங்களுக்கு ஒரு மனது கொதிப்பாக இருக்குது. இது கவர்மெண்ட் தகுந்த முறையில் இதுக்காக ஆதாரம் எடுத்து இதுக்காக வேண்டிய ஒரு இதை எடுத்து பார்த்து பேசுகிற மாதிரி நீங்கள் ஏற்பாடு பண்ணணும். தங்களுக்கு பேப்பர் பிளேட்டுகள் அனைத்தும் விஜயவாடாவில் இருந்து வருவதாக கூறும் பேப்பர் பிளேட் விற்பனை கடை உரிமையாளர்கள் அவற்றை தங்களிடம் இருந்து ஹோட்டல் உரிமையாளர்கள் வாங்கி செல்வதாக கூறுகின்றனர். தற்பொழுது தமிழக அரசு பள்ளிப்பாட புத்தகங்களின் அட்டைகளும் பேப்பர் பிளேட்டுகளாக இருப்பதாக கூறும் கடை உரிமையாளர்கள் தங்களுக்கு அதில் உள்ள வார்த்தைகள் கூட தெரியாது தங்கள் தரப்பு நியாயத்தை கூறுகின்றனர். இருப்பினும் தமிழக அரசு இலவச பாட புத்தக அட்டைகள் அண்டை மாநிலமான ஆந்திராவில் பேப்பர் பிளேட்டுகளாக விற்கப்படுவது தமிழர்களையும் தமிழ் ஆர்வலர்களையும் கடும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. கட்சியின் விதிகளுக்கு உட்பட்டு நடந்தால் சாதாரண தொண்டனும் உயர் பதவியை அடையலாம் என தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுக அம்மா அணியின் சார்பில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா திருப்பூரில் இன்று மாலை நடைபெற்றது. இதில் பேசிய தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூலி தொழிலாளர்களின் இன்னல்களை அறிந்து அதே கதாபாத்திரங்களில் நடித்தவர் எம்ஜிஆர் என கூறினார். அண்ணாவின் பெயரில் கட்சியை தொடங்கி 5 ஆண்டுகளில் ஆட்சியை பிடித்தவர் எம்ஜிஆர் என புகழாரம் சூட்டியவர் தமிழகத்தில் அதிமுக இரும்புக்கோட்டையாக இருப்பதற்கு தொண்டர்கள்தான் காரணம் என்றும் பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். கட்சியின் தலைமைக்கு கட்டுப்பட்டு நடந்தால் தலைமை பதவி தானாக தேடி வரும் எனவும் முதல்வர் கூறினார். ஒரு தொண்டர் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கும் ஒரு தலைவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கும் இலக்கணம் வகுத்தவர் மாண்புமிகு டாக்டர் எம்ஜிஆர் அவர்களும் மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் ஆவார்கள். கழக தொண்டர்கள் மக்கள் திலகம் மாண்புமிகு எம்ஜிஆரை போல மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்களைப் போல தலைமைக்கு கட்டுப்பட்டு நடந்தால் உங்களை தேடி பதவிகள் தானாக வரும். பல்வேறு தலைமை பொறுப்புகளை ஏற்கக்கூடிய காலம் கனிந்து வரும் என்ற நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். விழாவில் பேசிய அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் எம்ஜிஆர் வழியில் அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்தியவர் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா என்றும் அவரது வழியில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி செயல்படுவதாகவும் குறிப்பிட்டார். நாடாளுமன்ற உறுப்பினர் எளியோர்களுக்காக நாட்டு மக்களுக்காக என்னென்ன தேவை என்பதை அறிந்து அனைத்து தேவைகளையும் செய்து கொடுத்த ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலேயே புரட்சி தலைவி அம்மா அவர்கள். 2011, 2016 ஆண்டு நடைபெற்ற தேர்தலுக்கு பின்பு அன்றைக்கு 5 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் புரட்சி தலைவர் என்ன செய்தாரோ ஏழை எளியோர்களுடைய இதயக்கனியாக திகழ்ந்த புரட்சி தலைவர் மீண்டும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் ஏழை எளியோர்களுடைய இதயக்கனி என்பதை நிரூபித்து காட்டியவர் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஆறுக்குட்டி எம்எல்ஏ தங்கள் அணிக்கு தானாகவே வந்ததாகவும் பின்னர் தாமாகவே விலகிவிட்டதாகவும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார்.
மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆறுகுட்டிக்கு அனைத்து நிகழ்வுகளிலும் உரிய மரியாதை அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார். டெங்குவை கட்டுப்படுத்த தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஓபிஎஸ் அணி வலியுறுத்தினார். தனி ஒரு மனிதனுக்கு கருத்துக்கள் சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. அந்த கருத்துக்கள் நாகரிகமாக இருக்க வேண்டும். பதில் சொல்பவர்களும் நாகரிகமாக பதில் சொல்ல வேண்டும். ஆமாம், அருமை நண்பர் ஆறுகுட்டி அவராகவே வந்தார், அவராகவே சென்றிருக்கிறார். நீட் தேர்வு குறித்த குழப்பம் தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில் இது தொடர்பாக அமைச்சர்கள், அரசியல் தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம். நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசுக்கு தகுந்த அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். நேற்றைய தினம் கூட பத்திரிகை செய்தி வந்திருக்கின்றது, நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நம்முடைய தமிழக அமைச்சர்கள் 5 பேர் மத்திய அமைச்சர்களை சந்தித்தும் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை சந்தித்தும் தமிழகத்திலே நீட் தேர்வுக்கு விலக்களிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கின்றோம். முடிந்த அளவுக்கு தமிழகத்திலே நீட் தேர்வை தவிர்க்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். 3 மாசமா பெண்டிங்லாம் இருக்கு. ஒன்று அவங்க அதை வந்து குடியரசுத் தலைவருக்கு ஃபார்வர்ட் பண்ணணும். அந்த இதுவும் பண்ணாம எந்த முடிவு எடுக்காம அது இப்போ எந்த நிலையில இருக்குன்னு எனக்கு தெரியாது. நீங்க சொல்றதை வச்சு நான் பதில் கொடுக்க முடியாது. அது எந்த இடத்துல இருக்குன்றதை நான் விசாரிச்சுட்டு தான் சொல்ல முடியும். நிரந்தர விலக்கு அப்படிங்கிறதுல எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது. காரணம், நம்முடைய மாணவர்கள் கடந்த 50 ஆண்டுகளாக ஒவ்வொரு தலைமுறைகள், எத்தனை தலைமுறைன்னு நீங்கள் கணக்கெடுத்து குறைந்தபட்சம் ஒரு 3-4 தலைமுறைகள் கல்வித்துறையில் வந்து அழிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கக்கூடாது. நீட் நிச்சயமா தமிழகத்திற்கு தேவை. அதற்காகத்தான், ஆனால் தமிழக அரசு தயார் செய்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் 1 வருடம் நீட்டில் இருந்து நமக்கு விலக்கு அளிக்கப்பட்டது. மத்திய அரசு பிடிவாதமாக தமிழகத்திற்கு நீட்டுக்கு விதிவிலக்கு அளிப்பதற்கு மறுத்து வருகிறது. அது மத்திய அமைச்சர்கள் மாறி மாறி தவறான தகவல்கள் கொடுக்கக்கூடாது. இப்போதும் காலம் தாழ்ந்து விடவில்லை, இன்னும் கவுன்சிலிங் நடக்கல. ஆகவே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட 2 மசோதாக்களுக்கு மத்திய அரசாங்கம் ஒப்புதல் அளித்து அவர்கள் பரிந்துரையோடு ஜனாதிபதிக்கு அனுப்பி ஜனாதிபதி ஒப்புதலை பெற வேண்டும். உள்ளாட்சி தேர்தலை எப்பொழுது வேண்டுமானாலும் நடத்த தயார் என நிதியமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் உள்ளாட்சி தேர்தலுக்காக 160 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். தேர்தலில் அதிமுக அம்மானி அமோக வெற்றி பெறும் என்றும் ஜெயக்குமார் கூறினார். தேர்தல் நடத்துவதற்கு எப்போது வேணாலும் நம்ம தயாராக இருக்கோம். அதுக்கு 160 கோடி ரூபாய் வந்து தேர்தல் நடத்துவதற்கு எப்போது வேணாலும் நம்ம தயாராக இருக்கோம். அதுக்கு 160 கோடி ரூபாய் வந்து பட்ஜெட்டில் வந்து ப்ரொவிஷன் கொடுத்துட்ருக்கு. அதில் வந்து நாங்கள் வந்து எந்த நேரத்தில் வந்து தேர்தல் நடத்த தயாராக இருக்கோம். இல்லை, அது வந்து தவறான கருத்து. மக்களை சந்திப்பதற்கு எப்போது நாங்கள் தயாராக இருக்கிறோம். உள்ளாட்சி தேர்தலை அரசியல் காரணங்களுக்காக தள்ளி போடக்கூடாது என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி.கே. வாசன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் நீதிமன்ற உத்தரவின்படி அடுத்த வாரத்திற்குள் உள்ளாட்சி தேர்தலுக்கான அட்டவணையை வெளியிட வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்தார். உள்ளாட்சி தேர்தலை மாநில தேர்தல் ஆணையம் நடுநிலையோடு நடத்த வேண்டும் என்றும் வாசன் கேட்டுக் கொண்டார். பஞ்சாயத்து அமைப்பு தேர்தல்களை உடனடியாக நடத்த வேண்டும். இனியும் காலம் தாழ்த்தாமல் தமிழக அரசு பஞ்சாயத்து அமைப்பு தேர்தல்களை உடனடியாக நடத்த வேண்டும். கோர்ட் உத்தரவுக்கு ஏற்றவாறு அடுத்த வாரம் அட்டவணையை தேர்தலுக்கு வெளிப்படுத்த வேண்டும். உள்ளாட்சியிலே தேர்ந்தெடுக்கப்படுகின்ற உறுப்பினர்களுடைய வெற்றியின் மூலமே கிராமம் வரை நகரம் முழுவதும் வளர்ச்சியடையக்கூடிய நிலை ஏற்படும். சின்னம் கிடைக்காததால் உள்ளாட்சி தேர்தலை அதிமுக அரசு காலம் தாழ்த்தி வருவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகத்தில் திருமாவளவன் தலைமையில் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன் உள்ளாட்சி தேர்தலை நடத்தாமல் ஆளும் அதிமுக அரசு காலம் தாழ்த்தி வருவது ஜனநாயக விரோதம் என குறிப்பிட்டார். மத்திய அரசின் மேலாதிக்கம் உள்ளது.
கல்வி தொடர்பான இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டிருப்பதனாலேயே ஆளும் கட்சி உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதற்கு தயக்கம் காட்டுகிறது என்பதுதான் உண்மை. தேர்தல் நடத்துவதற்கான அனைத்து அடிப்படை பணிகளையும் தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் ஏற்கனவே முடித்துவிட்டது. தேர்தலை நடத்துவதற்கு நிர்வாக சிக்கல் ஏதும் இல்லை. ஆகவே வேண்டுமென்றே நீதிமன்ற வழிகாட்டுதல்களையும் மீறி உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலை தமிழக அரசு நடத்தாமல் காலம் தாழ்த்துவது, தள்ளி போடுவது முற்றிலும் ஜனநாயகத்திற்கு எதிரானதாகும். தமிழகத்தில் இருந்து ONGCயை விரட்டுவதே தனது அடுத்த வேலை என தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். ONGCக்கு எதிராக கதிராமங்கலத்தில் நீடிக்கும் போராட்டத்தில் பங்கேற்று பேசிய விஜயகாந்த் ONGCயை விரட்டுவதே தனது முதல் வேலை என ஆவேசமாக கூறினார். கதிராமங்கலம் போராட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் விஜயகாந்த் வலியுறுத்தினார். ONGC ஓடுதா இல்லையா, ஓடுற வரைக்கும் இந்த நிச்சயமாக உங்களுக்கு துணை இருப்போம். சங்கடம் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், நிச்சயமாக இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உங்களுக்கு துணை நிற்கும். நாமக்கல் அரசு ஒப்பந்ததாரர் சுப்பிரமணியன் மர்ம மரணம் தொடர்பாக முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் பழனியப்பனிடம் சுமார் 1.5 மணி நேரம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. நாமக்கல்லைச் சேர்ந்த ஒப்பந்ததாரர் சுப்பிரமணியன் வீட்டில் கடந்த ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். இந்நிலையில் கடந்த மே மாதம் 8ஆம் தேதி மோகனூர் அருகே உள்ள செவிட்டுரங்கப்பட்டி தோட்டத் வீட்டில் சுப்பிரமணியன் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டார். இது தொடர்பான வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி உத்தரவிடப்பட்டது. இதனையடுத்து ஒப்பந்ததாரர் சுப்பிரமணியன் குடும்பத்தினர் மற்றும் அவரது நண்பர்களிடம் சிபிசிஐடி டிஎஸ்பி சத்தியமூர்த்தி தலைமையில் போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இந்த வழக்கில் முன்னாள் உயர்கல்வி அமைச்சர் பழனியப்பன் நேரில் ஆஜராகுமாறு சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பினர். இதனைத் தொடர்ந்து நாமக்கல்லில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் பழனியப்பன் இன்று நேரில் ஆஜரானார். அவரிடம் சுமார் 1.5 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. இதனையடுத்து விசாரணை முடிந்து அவர் காரில் ஏறி புறப்பட்டு சென்றார். இத்துடன் 8 மணி செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் பல அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். நியூஸ் 7 தமிழுடன்.